அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலா ராசி நண்பர்களே, இன்றைய தினம் துலாம் ராசிக்கான ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சரியாக இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் வாழ்க்கையை மாறாமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளையும் கஷ்டங்களையும் நேருக்கு நேர சந்தித்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது சரியா ஆகஸ்ட் 19க்கு பிறகு உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது. துலாம் ராசியில் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளும் ஒரு சில சங்கடங்களும் நடக்க இருக்கிறது. நீங்கள் சரியான ஒரு சில பரிகாரங்கள் செய்வது மூலியமாகவும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழப்போறீர்கள் என்று தெரிந்தால் கொஞ்சம் முன் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்கலாம். முக்கியமாக துலாம் ராசியில் சுக்கிர பகவான் கடவுள் அதிபதியாக இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா கிரக அதிபதியாக சுக்கிரன் தான் அமைந்திருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும், ஒரு சில கஷ்டங்களும் வரும். நீங்கள் இந்த மாதத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அனுகிரகம் மூலியமாகவும் துலாம் ராசியில் எப்படிப்பட்ட நாட்கள் அமைய போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்ல, துலாம் ராசிக்கான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 3ஆம் பாதம் முதல் துவாசி விசாகம் 3ஆம் பாதம் முடிய வரைக்கும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை பற்றியும் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசியில் மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே ஒரு சில சங்கடங்களையும், முக்கியமா இந்த வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்ற எண்ணத்துல மட்டும், ஏன்டா வாழ்றோன்ற எண்ணமும், ஒரு சில நபர்கள் வாழ்க்கையை வாழதாங்க செய்யறோம், அதுக்கு மேல சந்தோஷமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் ராசியில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ரொம்ப மனசுல பாத்தீங்கன்னா வேதனை உடைஞ்சு எல்லாருமே நம்பிக்கை துரோகியா இருக்காங்களே, யாரை நம்புறதுன்னு தெரியலையே, வாழ்க்கையில எந்த ஒரு பிடியும் இல்லாம இருக்கமே, எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம், இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்ற எண்ணங்களும் குழப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இந்த சில நாட்கள்ல முக்கியமா சொல்லணும்னா ஆகஸ்ட் 19க்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமே இருக்க போகுது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நடக்கும். முக்கியமா இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. 10ல் ஒரு சில பங்குகள் மட்டுமே, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான துலாம் ராசி இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதாவது துலாம் ராசி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மட்டும் 100 பேர்த்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பானதாக அமைந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் 100 பேர்த்திலையும் 100 பேர்த்துக்கும் சிறப்பான வாழ்க்கை அமைய போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க பலவிதமான கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களே உங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, மட்டமாக பேசியிருப்பது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இழிவுபடுத்துவது, நீங்க உங்க முன்னாடி ஒரு பெருமையா பேசுவதும் மற்றவங்க முன்னாடி எளிமையா பேசுவதும் என்று கேவலமாகவும் நடத்தியிருப்பார்கள் இந்த துலாம் ராசி. அது மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், காதலன், காதலி என அனைவரும் உங்களை விட்டு கொடுத்திருப்பாங்க நிறைய இடங்கள்ல. நீங்க என்ன அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பணம் இல்லாமல் இருப்பது மூலியமா பல நபர்கள் உங்களை ரொம்ப மட்டமா பேசுறதும், உங்களை அசிங்கப்படுத்துவதும் என்று இருப்பாங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அப்படி யாரும் செய்ய முடியாது. சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது இந்த ஒரு சில நாட்களிலே. நிச்சயமா இனி உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்கும். சிறப்பான ஒரு நாளாக துலாம் ராசிக்கு அமைய தொடங்க இருக்கிறது. நீங்கள் நிச்சயமா பாத்தீங்கன்னா சரிபாதியாக எப்பவுமே இருக்க மாட்டீங்க. நல்லவனா இருப்பீங்க, இல்லைன்னா கெட்டவனா இருப்பீங்க. இந்த மாதிரி மனநிலையில தான் இருப்பீங்க. ஒன்று இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில நல்லவனா, ரொம்ப நல்லவனா இருந்துகிட்டே இருப்பீங்களா, அதனால பிரச்சனைகள் வரும். கெட்டவனா இருக்கும்போது ரொம்ப கெட்டவனா இருப்பீங்க, அதுலேயும் பிரச்சனை வந்துடும். இதுல எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, துலாம் ராசியில் மாற்றம் இருக்கும். முக்கியமா பெண்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் இருந்திருக்கலாம். குடும்பத்தினரை அவங்களுடைய வாழ்க்கையில சீரழிக்கிறதுக்கு முன்வைக்கலாம். நீங்க நல்லா வந்துட்டீங்க, முன்னேறிடுவேங்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்து உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கான முயற்சியும் இதனால் வரைக்கும் எடுத்திருப்பாங்க. ஆனா இனி எல்லாம் என்ன செஞ்சாலும் உங்களை அசைக்க முடியாது. யாராக இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேடிக்கை தான் பார்க்க முடியும். உங்களை கிட்ட நெருங்கக்கூடிய அழாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. சரி, முதல்ல கிரக மாற்றங்கள் பார்த்துடலாம். ஒரு சில சங்கடங்களும் துலாம் ராசிக்கு தான் செய்யறது. என்னென்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது என்பதை பற்றியும் பார்ப்போம். கிரக மாற்றங்களாக இன்ற மாதத்தின் முதல் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சூரியன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானுக்கு மாறுகிறார். லாபஸ்தானம்னாலே அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அதிபதியா இருக்கக்கூடிய, அதாவது கிரக அதிபதியா இருக்க சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானுக்கு மாறுகிறார். இப்படி தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானுக்கு மாற மாற உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் நினைத்ததை விட அள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சிறப்பான மாதமாக அமைய போகுது ஆகஸ்ட் 19க்கு அப்புறம். இதனால வரைக்கும் நீங்க தர்மம் நியாயப்படி அப்படின்னு நடந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை அதுதான் உங்களை உயர்த்த போகுது. ஆனா நீங்க செய்யக்கூடியதுன்னா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காதீங்க.
ஒரு விஷயத்தை நிதானமா எடுத்தீங்கன்னா அது வெற்றி கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையை கொண்டு வந்து முடிச்சு விட்டுரும். இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமிலத்திலிருந்து மறைந்திருந்தாலும் ஆட்சியாக மாறி பலனை உங்களுக்கு கொடுப்பார். ராசியை சூரிய பகவான் பார்ப்பதனால லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பணவரவுங்கிறது அதிகரிக்கும். நண்பர்கள் மூலியமாகவும் பணவரவு கிடைக்கும். ஆனால் நண்பர்கள் மூலியமாகவும் துரோகம் சந்திக்க நிலைமையிடும். தொழில் வியாபாரங்கள் மூலியமா நண்பர்களை இழைக்காதீங்க. அப்படி இழைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க மூலியமா தொழில் படுத்துக்கும். நீங்க எதிர்பார்க்காத லாபங்கள் வரும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மறைந்து நஷ்டத்துல கூட தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நண்பர்களை முடிந்த அளவுக்கு வெளியே தவிர்த்துட்டீங்க அப்படின்ற போது எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நிகழும். உத்தியோகத்துல கூடுதலான இருக்க மூலியமா பணி சுமைங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களிடமிருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்க அப்படின்ற போது இந்த சில நாட்கள்ல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஏன்னா இங்க நிறைய நண்பர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்னுடைய நண்பன் இல்லாம நான் இல்லைங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. இதனாலே பல நபர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். நீங்க நண்பர்களை விட்டு வெளியே வரதான் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில நண்பர்கள் இருக்கலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க எப்படின்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, சரியானவங்களா இருப்பாங்க, சரியான நண்பராக இருப்பாங்க. அது ஒரு ஆளுக்கு தான் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்றது ரொம்ப சந்தேகமான ஒன்று. அதனால துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்களை விட்டு வெளியே வருவது சிறந்ததாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் காலமா உங்களுடைய உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் மூலியமா உங்களுக்கு தாமதமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துருப்போங்க. அவங்களுடைய உடல்நலத்துக்கும் சீராக இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சகோதரர்கள் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு பணவரவு கூடுதலாகவே இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாதவர்கள் எதிர்பார்த்த லாபகரமாக இருக்கும். தொழிலில் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். லாபத்தரமாக அமையக்கூடிய நாளாக அமைய போகுது. இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த மனக்கவலைகள் எல்லாம் நீங்கும். ஆனா உங்களுடைய குடும்பத்தாலையும் நண்பர்களாலையும் மன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் மனக்கவலைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்வீர்கள். ஆனால் செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருங்கள். உங்களுடைய உடம்பையும் நீங்கள் செல்லக்கூடிய இடங்களையும் பார்த்துட்டு போங்க, ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சில பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நினைத்து பார்க்க முடியாத கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க இருக்கலாம். அதாவது வீண் பிரயாணம் தேவையில்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சீரானதாக இருக்கும். ஒரு சில நன்மைகளும் இருந்துச்சு, கஷ்டங்களும் இருக்க தான் செய்யுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை சரியான பாதையில செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் நன்மைகள் நடக்கும். இந்த மாதத்தின் சித்திரை 3-4 பாதங்களுக்கான நட்சத்திரத்துக்கான விஷயம் என்னன்னு பார்க்கலாமா? இந்த மாதம் அடுத்தவரிடம் பேசும்பொழுது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. மற்றவங்களை பத்தி நீங்க பேசும்பொழுது பிரச்சனைகள் வரலாம். பண வரத்தினால் தாமதம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலைமை ஏற்படும். கவனத்துடன் படிக்க வைங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பணம் வரத்துங்கிறது கூடுதலாகும். ஆன்மீக செலவுகள் உண்டாகும். காரிய தடை தாமதம் விலகும். ஆனாலும் நினைத்த காரியம் என்பது கூடிய விரைவில் நடக்கப்படும். உழைப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கை நன்மை நடக்கும். அந்நிய மொழியை பேசுவதால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நன்மைகள் நடக்கும். மரியாதை அதிகரிக்கும். விஷாகம் 1, 2, 3 பாதங்களில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் போட்டிகள் விலகும். நியாயமான விதியில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகத்தை பணியுடன் கவனித்துடன் செய்தால் நிச்சயம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பரிகாரமாக நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் கூடிய ஏதாவது கோவிலுக்கு சென்றோ இல்லை வீட்டிலேயே மகாலட்சுமி தாயாரோ தினமும் காலை எழுந்தவுடனே வணங்கி வாங்க, நல்லது நடக்கும். உங்களுடைய மாதத்தில் இன்றைய தினத்தில் ராகு சனி வக்ரத்திலும் செவ்வாய் குரு சேர்ந்தும் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்தும் கேது தனியாகவும் சர்மிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நிகழும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய துலாம் ராசிக்கான ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளும். நம்புங்கள், அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும். இதை உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் என அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள். அவர்களுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருப்பதை தெரிந்து கொள்ளட்டும். துலாம் ராசிக்காரர்களே, நன்றி, வணக்கம்.